திரும்பவுமே வந்துட்டேன். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோல வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் చేసుకోండి. இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த ஒரு நாள் தான். இன்னைக்கு ட்ரைனிங்ல எதுவுமே பண்ணல, ஆனா இந்த நாள்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. குட்டி கொஞ்சம் ஸ்கூல் லீவ் போறது ஒரு பெரிய திட்டத்தை ரெடி பண்ணிட்டான். அதனால வீட்டுக்கு முன்னாடி வந்து மறைவா செட்டில் ஆயிட்டாப்ல. ஜுரம் வந்தது தான் இன்னைக்கு, ஆனா தொண்டையில் கிச் கிச் பிரச்சனை நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு என்னதான் வலிட்டு மாதாஜிட்ட கேட்டேன். அவங்க சுடு தண்ணியில கொஞ்சமா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. வெங்காய தக்காளி மட்டும் வெட்டி போட்டுருந்தாங்கன்னா அது சாம்பார் தான். ஆனா கைஸ் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னாரும் போது காக்கா எங்கேயாவது ஆய் போயிருன்றதான் பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம கடவுளின் பிள்ளைன்றதால அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சம்பவம் நடக்கல. நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது 3வது பெரிய சீரிஸ். எதை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி நம்ம எந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 10 நாளா இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்துருது. காலையில கிளாஸ்க்கு வந்தப்போ நல்லா தான் இருந்தேன், மதியம் சாப்பிடும் போது நல்லா தான் இருந்தேன். என்ன ஒண்ணு ஒரு மூக்கு மட்டும் தான் உறிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 4 மணிக்கு மேல இருந்தே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே ஏதோ ஒன்று பெருசாக போகுதுன்னு. தேனோஸ் இருசக்கர வாகனம் எடுத்து வர சொல்லி வீட்டுக்கு போயிருந்தான். வந்துட்டோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு கிரிட்டுன்னு கிளம்புறது தான் எனக்கும் சுல்லானுக்கும் பிளான். ஆனா அந்த பிளான்ல பெரிய ஓட்டையை போட்டப்பலாம் நம்ம தேனோஸ் என் டோலி வரணும், என் டோலியை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நம்மள அங்கே நிக்க வச்சிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் பசிக்குதுறான்னு சொன்னேன், தேனோஸ் அப்போ ஒரு லேஸ் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் தலைவலிக்குதுறான்னு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தான். இது எல்லாத்தையுமே நம்ம மேல இருக்கிற பாசத்துல பண்ணாலும் இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய ரீசன் இருக்கு. நம்ம ஒரு நாள் காலேஜுக்கு போனாலும் தலைவனுக்கு அந்த நாளே ஓடாது. அதனால எந்த அளவுக்கு நம்மளை தேத்தி அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு தேத்தி அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் 1 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்போவே டோட்டலி டெட் ஆயிட்டேன். தாமரை போல் விரிந்திருக்கும் முகம் தொட்டாசை நீங்க போல சுருங்கி போச்சு. அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டு படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கோம்.